உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். இயேசு கிறிஸ்து என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். அப்படின்னா வெறுமனே பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டு அப்படியே விட்டு விடுவாரா? இல்ல, நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தான் ரட்சிக்கிறேன். என்னால் இந்த பாவங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறது. சில பாவங்கள் சாபமாய் மாறி ஆசீர்வாதத்தை கெடுத்து பரம்பரையாய் சாபமாய் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற குடும்பங்கள் அநேகம். அந்த ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சிக்கும் போது நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே ரட்சிக்கிறார். அப்ப பாவம் நீக்கப்படுகிறது, சாபம் விலகுகிறது, ஒரு பூரண ஆசீர்வாதம் நமக்குள்ளே உண்டாகிறது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு தான் நான் ரட்சித்திருக்கிறேன். உன் கைகள் திடப்பட கடவுது. ஏன் சொந்து போயிருக்கிற? ஏன் கலங்கி போயிருக்கிற? நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆனாலும் ஏன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நீ ஏன் கலங்குற? உன் கைகள் திடப்படட்டும், நல்ல உன்னுடைய கடமைகளை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.